இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். செல்லப்பிராணிகள் வளர்ப்பதோட டிப்ஸை பற்றி ரொம்ப ஆதரவு கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. அப்புறம் இது வந்து நியூ வரவு. இது சிம்பான்னு வச்சுருக்கோம் பேர். இது கிராஸ் பிரீடு. இதை பற்றி பேசலாம். நாய்க்குட்டி வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும்? நாய்க்குட்டி நம்ம செலக்ட் பண்ணும்போது அதை கொஞ்சம் சில பார்த்து வாங்கணும். என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நகம்லாம் வந்து பார்ப்பாங்க. 18 நகம் இருக்கணும், 20 நகம் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி கூட பார்த்து வாங்கலாம். அதுமாதிரி காலெல்லாம் அழுத்தம் திருத்தமாக இருக்கணும். நல்லா தலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. பாருங்க, நல்லா புஷ்டியாக இருக்குது டாகு. இதெல்லாம் வந்து நல்லா வரும். இப்போது உங்களோட நாய்க்குட்டிக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்குறீங்க? டாகுக்கு நான் என்ன இந்த குட்டிக்கு என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். பால் அதிகமாக ஒரு டெய்லி காலையில் ஒரு டம்ளர், மத்தியானம் ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர் கொடுக்கணும். பாலில் கொடுக்கும்போதே நான் வந்து ப்ரெட்டு இல்லைன்னா அந்த இது இருக்குது எப்போ பன்னு அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இல்லைன்னா வந்து ரைஸை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதை கூழ எடுத்துகிட்டு அதில் பாலை ஊற்றி கொடுக்குறேன். இதை சாப்பிட்டுக்குது. 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே நல்லா டிசிப்ளினாக இருக்குது. நல்ல டாக்காக இருக்குது. வர்றதில்லை, கேட்குறது நல்லா கேட்குது. நாய்க்குட்டிக்கு என்னென்ன தேவையான மெடிசன்ஸ், வேக்சினேஷன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பப்பியை வளர்க்கும் போது எப்படி ஒரு குழந்தையெல்லாம் நம்ம எப்படி வளர்க்குறோமோ அது போல் நம்ம குழந்தைய வளர்க்குற மாதிரியே வளர்க்கணும். அதுக்கான வேக்சினேஷன்லாம் நம்ம அப்பப்போ அதுக்கு நம்ம கொடுக்கணும். அது அப்படி செஞ்சோம்னா அது வந்து நம்ம நீண்ட காலம் நம்ம கூட இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த ட்ரைனிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ட்ரைனிங்கை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் கூடவே அது கூட இருக்கும்போது தான் அதோட கூட உங்களுக்கு அந்த ட்ரைனிங் உங்களால் கொடுக்க முடியும். அதை கூடயே இருக்கணும். அதை கூடயே இருந்து பழகி ஒவ்வொன்றா சின்ன வயசில் வந்து வாயில் எடுக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் அது வந்து வாயில் எடுத்துகிட்டு வரதெல்லாம் பழக்க முடியும். அதை விட்டுட்டிங்கன்னா அப்புறம்லாம் வாயில் நீங்கள் கொடுத்தா கூட எடுக்காது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணுன்னா கையில் பெடிகிரி இருக்கணும். பெடிகிரியை வச்சுட்டு அது மூக்குக்கிட்ட கொண்டு போய்ட்டு அப்படியே நீங்கள் சிட்டுன்னு சொன்னிங்கன்னா உட்காரும். அது ஒரு ப்ராக்டிஸு. அதுமாரி கேட்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பெடிகிரியை வச்சே பண்ணிடலாம். பெடிகிரியை வந்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த பெடிகிரிக்கு அது அடிக்ட் ஆகிடும். அந்த பெடிகிரியை நம்ம கையில் வச்சுட்டு ஒவ்வொரு நம்மளோட ஆக்ஷனையும் அதை நம்ம இது பண்ணணும். அது மாதிரி சிட்டு ஒரு மாதிரி சிட் கோ அந்த மாதிரி நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன நம்ம கமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் அதை வந்து என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ஒரு பெடிகிரி கொடுத்திங்கன்னா அடுத்து அது அந்த பெடிகிரியை வாங்குகிற நோக்கத்துலேயே அதை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த சைக்காலஜி, டாகோட சைக்காலஜிங்கிறது. நீங்கள் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் செய்யும். அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 or 2 monthsக்குள்ளேயே 2 monthsக்குள்ளேயே நான் என்ன பண்ணணும், அந்த வாயில் கடித்து எடுத்துகிட்டு போய் விளையாடுதில்ல, அப்போ வந்து வாயில் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு கொடு. ஒரு இடத்துல ஒரு 110 meters தூரத்தில் நின்றுட்டு எடுத்துகிட்டு வா கொடு அப்படிங்கிற மாதிரி வாயில் வச்சுட்டு சிட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிடணும், கால் பண்ணணும். அப்போ கொடுத்தது பிறகு நீங்கள் ஒரு பெடிகிரி கொடுக்கணும். அப்படியே அதே ப்ராக்டிஸ் பண்ண அதை எடுத்துகிட்டு வரோம், கொடுக்கும். அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் எடுத்துகிட்டு வரோம். அந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஆடு வளர்க்குறீங்க, ஆடை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங். மாடு வச்சுருங்க, மாடை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங். கோழி வச்சுருங்க, கோழியெல்லாம் வந்து பக்குவமாக பார்த்துக்கணும் அந்த பருந்துலேருந்து அப்படிங்க. உங்களோட ஃபார்மில் உங்களோட டாக் என்ன பர்பஸ்க்காக வளர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணணும். அது கூடயே இருந்து நீங்கள் செய்கிறத வாட்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும், ஒரு ஆடு வேலி உள்ளே வந்துடுச்சுன்னா அடுத்தவங்க வீட்டு ஆடு அதை வந்து நீங்கள் கமெண்ட் மூலமாக அதை நீங்கள் வந்து நீங்கள் இங்கே இருந்த இடத்துலேருந்தே அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது போய் விரட்டும். அதுமாதிரி அது கூடவே இருக்கும்போது அது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுவே கற்றுக்கும். நீங்களும் அது கூடயே இருந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அது தண்ணியை பார்த்தா பயப்படும், தண்ணி பயம் போக்கணும். சில டாக் வந்து தண்ணியை பயப்படும். குளிக்க வைக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக குளிக்க வைக்கணும். காதில் தண்ணி படாமல் குளிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணும்போதும்
உடம்பு கழுத்தை விட்டுட்டு எல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் கடைசியாக தான் தலையில் அது காதில் தண்ணி போகாத அளவுக்கு பண்ணிங்கன்னா அது ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிடும். டாகெல்லாம் எனக்கு குளிக்கிறதே விரும்ப ஆரம்பிக்கும். அது மாதிரி டாக் குளிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து என்ன மாதிரி சோப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனா, சிலது முடி கொட்டும். நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சோப்லாம் இருந்தால் அதுக்குன்னு பிரத்யேகமாக உள்ள சோப்பு, ஷாம்பு இதை பயன்படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம கூட இருக்கும்போது அதுக்கும் ஒரு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால் அதுக்கான இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும். அடிக்கடி எப்போயாவது இது மாதிரி வெட்னரி டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கான வேக்சினேஷன்லாம் கரெக்டாக பண்ணிட்டோமா, அதுமாதிரி வயிற்றில் குடல் புழு நீக்கிறதுக்கு இந்த அல்பெண்டசோல்லாம் கரெக்டாக 6 மாதம் ஒருத்தர கொடுக்குறோமா, பேண்ட்மேத் இது மாதிரிலாம் கொடுக்குறோமான்னு நீங்கள் பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே வந்து டாக்டர் எல்லாமே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அந்த அல்பெண்டசோல் கொடுக்குறது, மற்றபடி வந்து ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்த்துக்கிறது, அதுக்கு நியூட்ரிஷியஸாக ஃபுட்டு கொடுக்குறது. அவனோட இனிஷியல் ஸ்டேஜில் நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம். பால், பெடிகிரிலாம் கொடுக்குறோம். இன்னும் போக போக அதுக்கான தேவை கொஞ்சம் வளர வளர அதுக்கான உணவுகளை நம்ம கொடுக்குறத நம்ம கொண்டு வரணும் நம்மளோட அது இயல்பான டே டு டே ஃபுட்டில். அப்பார்ட்மெண்ட்ஸில் நாய் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த டாய்லெட் ப்ராக்டிஸு ஒவ்வொரு டைமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டே இருக்கணும், செகண்ட் ஃப்ளோர் இருந்தாலும் கீழே போயிட்டுருக்கணும். அதெல்லாம் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணணும், அதுக்கு கொண்டு விடணும். அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று. அது வந்து ரொம்ப எப்படி தான் மற்ற அப்பார்ட்மெண்ட்ஸில் உள்ளவங்களாம் வளர்க்குறாங்கன்னு தெரியல. ரொம்ப சிரமமான ஒன்று. ஓப்பனான பிளேஸு இல்லை வந்து உங்களுக்கு வந்து இண்டிபெண்ட் ஹவுஸ் இது மாதிரி இருந்ததுனா தான் நாய் வளர்க்குறதுக்கு நம்ம ஆசைப்படணும். அப்படியும் மீறி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் நீங்கள் பாதுகாக்கணும். அதை சுத்தமாக வச்சுக்கணும், அடிக்கடி கீழே கொண்டு போகணும். இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். அது இல்லாமல் ஹேர் உள்ள டாக்லாம் வந்து ரொம்ப முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் சங்கடம். அதை ரொம்ப சுத்தமாகவும் பராமரிக்க முடிஞ்சால் மட்டும் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம யோசிக்கணும், நாய் வளர்க்குறத பற்றி. இல்லாட்டி இண்டிபெண்ட் ஹவுஸு, இந்த ஓப்பன் பிளேசஸ்ஸு அதுதான் நிறைய சிலருக்கு வந்து ஏக்கர் கணக்கில் இருக்கும், பெரிய பெரிய ஏரியா இருக்கும், அந்த வீடு ஒரே வீடாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாய் வளர்க்குறது அட்வைசபிள். அப்படியும் ஆசைப்பட்டு அப்பார்ட்மெண்ட்டை வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு குழந்தைய பராமரிக்கிற மாதிரி பராமரிக்கணும். 1 ஹவருக்கு ஒரு தடவை நீங்கள் வெளில போயிட்டு வரணும் இனிஷியலாக. அப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அதுவே கூப்பிடும். அதை அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ் பால்கனியில் வச்சுருந்தா மழை சீசன் ரொம்ப கஷ்டமானது. மழை பெய்யுதுன்னு வச்சிங்களேன், அந்த டைமில் வந்து ரொம்ப சிரமமான ஒரு டைமாக இருக்கும். பால்கனியில் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா எப்படி அந்த வச்சு வளர்க்க முடியும் இல்லையா? அதுக்கு தனியான ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். அதனால் சிரமங்கள் நிறையா இருக்குது. அப்படியே வச்சுருந்தீங்க சுத்தமாக வச்சுக்கணும். அந்த பால்கனியை அப்பப்போ குடிக்க தண்ணி கொடுக்கணும். க்ளீனிங் பர்பஸ் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் ஃப்ளோர் க்ளீன்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்பப்போ தண்ணி கிடந்துச்சுன்னா நாய் வந்து அதை நக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். பாருங்கள், இப்போது நல்லா தொங்கி இருக்குது. இப்படி தான் இருக்கும். சில ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு இது கொஞ்சம் நாளானோடனே இது நல்லா மேலே வந்துடும். பட் ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே ஜெர்மன் ஷெப்பர்டோட அதே மூக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். இங்கே ப்ரௌனு, இந்த கோட்டு இதெல்லாம் கொஞ்சம் மிக்சட் ப்ரீடு. இது வேணால் ஆக்சுவலாக இது நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நம்மளோட கிளைமேட்டுக்கு இது நல்லா வரும். நான் இருக்கிற பெங்களூர் கிளைமேட்டு கண்டிப்பாக இது நல்லா வரும். இந்த டாகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து தீபாவளி டைமில் வந்து பெரிய உங்களுக்கு மன அழுத்தம் வந்த டாகெல்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கிராக்கர்ஸ் இப்போலாம் நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிராக்கர்ஸ் வெடிக்கும்போது என்ன பண்ணால் நிறைய வீட்டில் வந்து டாக்ஸ்லாம் வந்து 3 நாளைக்கு வீட்டில் இருக்காது. எங்கே தான் போகணுன்னே தெரியாது. அப்புறம் 3 நாள் கழித்து வரும். அதுமாரி பேட்சாக எல்லார் வீட்லேயும் போயிட்டே இருக்கும். அது வந்து அதோட காது வந்து பார்த்திங்கன்னா சில டாக்லாம் இப்படி காது தூக்கியிருக்கும்ல, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து அதோட ஆம்பிடியூடு அதால் இது பண்ண முடியாது அந்த டாக்னால. அந்த வேவ்ஸை ஷெப்பர்டோட கிராஸ் தான் அது. லோக்கல் பிரீட் நம்ம நாட்டு நாய்கள்னு சொல்லுவோம்ல, அதுவும் ஜெர்மன் ஷெப்பர்டும் கிராஸ் ஆகி வந்து இந்த டாக் இது. இதை நீங்கள் ஜெர்மன் ஷெப்பர்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதோட கோட் வந்து நல்லா தெரியும். பிளாக் கலர் கோட் வந்துருக்கும். நல்ல கலர்ஸ்லாம் நல்லா அந்த கலர் ப்ரௌன் கலரில் இருக்கும். இது வந்து எனக்கு 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே ரொம்ப பெட் ஆகிடுச்சு. ரொம்ப டிசிப்ளினாக இருக்குது. இன்னும் போக இன்னும் நல்லா டிசிப்ளினாக கொண்டு வந்துடுவேன். நான் ட்ரைனிங் கொடுத்து அதை நான் நல்லபடியாக கொண்டு வந்துடுவேன். நல்ல கால்லாம் பார்த்தீங்கன்னா 4 காலும் அப்படியே ஒயிட்டாக இருக்கும். பாருங்கள், 4 காலும் ஒயிட்டாக இருக்கா. அந்த வால் வந்து ஒயிட் இருக்கும். இது சைடெலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கோட் வந்திருக்கும். இது மேல் டாக்கு.
வந்து 2 நாளில் நம்ம சொல்கிறது ரொம்ப டிசிப்ளினாக நல்லா கேட்டுட்ருக்கு. வீட்டுக்குள்ளே கூட வர்றதில்ல, பால்கனியில் தான் இருக்காங்க. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கேன். ரைட். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில டாக் வந்து காது இப்படி தொங்கியிருக்கும், சில டாக் வந்து இப்படி காது இப்படி தூக்கி இருக்கும். இந்த தூக்கி இருக்க டாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சவுண்ட்ஸை வந்து அதால் தாங்கிக்க முடியாது. வெடியெல்லாம் ரொம்ப தூரத்தில் வெடித்தா கூட அதுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, ரொம்ப காது ரொம்ப வந்து எப்பயும் மூடி இருந்தால் நல்லது. இப்படி ஓப்பனாக இருந்துச்சுன்னா அந்த டாகெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்படும். ஆக்சுவலி இந்த தீபாவளி டைமில் அந்த வெடியோட சத்தத்தை தாங்க முடியாது. இப்போ ரீசெண்டாக என்னோடய டாக் என்னாச்சு பார்த்திங்க, போன வருஷம் எப்பயுமே வருஷம் ஒரு 2 நாள் வீட்டில் இருக்காது, எங்கேயோ ஓடிட்டு திரும்பவும் வரும். இந்த வருஷம் போன டாக் திரும்பி வரவே இல்லை. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், பில்லாவை எங்கே இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கவே முடியல. அதனால் தீபாவளி டைமில் வந்து பெரும்பாலும் கிராக்கர்ஸ் வந்து நம்மலாம் வந்து கொஞ்சம் கவனமாக வெடிக்கணும். எப்பயுமே அந்த தீபாவளி டைமில் வந்து கொஞ்சம் வெடிகளை குறைச்சிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பறவைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, அதுமாரி விலங்குகளும் ரொம்ப கஷ்டப்படுது. என்ன பண்ணுறாங்க, எல்லார் வீட்லேயும் வெடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கு சேஃப்னு ஒரு இடமே கிடையாது. நம்ம வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு போகுது, வேறு வீட்டிலேருந்து இப்படி மாறி போகும்போது தான் டாகெல்லாம் தொலைஞ்சு போகிறது. இந்த இடம் நம்ம டாக் திரும்பி வரவே இல்லை. நாங்களும் நிறைய ஆடெல்லாம் கொடுத்துருந்தோம், எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்க ரிவார்டெலாம் தரோன்னு சொல்லிட்டு. அந்த டாக் எங்கே போணுச்சுன்னே தெரியல. பில்லா ரொம்ப பவர்ஃபுல்லான டாகு, அதை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இல்லை, மாடு அமைதியாக இருக்குது. இதை நான் அழகாக ட்ரைனப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்மளோட ரெக்வெஸ்ட்டு, தீபாவளி வெடி வெடிக்கும்போது கொஞ்சம் சவுண்டான வெடிகளை குறைச்சிங்க. அது மாதிரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி வெடிகளை பயன்படுத்துங்க. பறவைகளும் விலங்குகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த வெடி வெடிக்கும்போது. அதுதான் என்னோடய வேண்டுகோள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதுமாரி டாக் வச்சுருக்கவங்கெல்லாம் வந்து தீபாவளி டயத்தில் பட்டாசு வெடிக்கும்போது இது காதில் வேணால் நீங்கள் வந்து இந்த நம்ம குளிருக்கெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி கூட இதில் போட்டுவிட்டு அதை ஒரு பேண்டு மாதிரி போட்டுவிட்டு கூட பாதுகாக்கலாம். இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவில் ஒரு பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல வச்சுருந்துட்டு கண்காணிக்கணும். 2-3 நாளைக்கு தீபாவளி வரைக்கும் நம்ம அதை கண்காணிச்சிட்டே இருக்கணும் அந்த பெட்டை. ஏன்னா அது எங்கே வெளியில் போணுச்சுன்னா திரும்பி வர்றதில்லை.